வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். கால சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், கன்னிராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் உட்காந்துருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 10வது வீட்டில் போய் உட்காரும்போது தொழிலுக்கு உண்டான மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட் எதிர்பார்ப்பே தொழில் எப்போ நல்லா இருக்கும், கை நிறைய எப்போ சம்பாதிப்போம், 4 காசு எப்போ மிச்சம் வைப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சேஃப்டி பண்ணணும், எப்படி நம்ம போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்றது முடிவெடுக்கிறதே இந்த 10ஆம் இடம் தான். ஏன்னா 10ஆம் இடம் தான் வருமானத்தை வரக்கூடிய இடம், அதுதான் ஜீவன் காரகன். அப்படி பார்த்தா அந்த இடத்துல தான் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா மிதுன ராசி கன்னி ராசி இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி புதன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா தன் சொந்த வீட்லேயே இருக்கிறார். அது குறிப்பாக 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு இப்போ மற்ற வீட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்ம எட்டி பார்க்கறது இல்லை, ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி பார்த்தா இன்னைக்கு தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்லேயே உட்கார்ந்த காலகட்டம். நிச்சயமாக இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சூப்பராக இருக்கும். குறிப்பாக சுயத்தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க லேபர் தான் முதலாளியே இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்க பேச்சு கேட்டு தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்க. ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முதலாளின்ற ஸ்தானத்துக்கு அந்த முதலாளின்ற ஒரு பட்டம் கௌரவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் எப்படியே நம்ம வாழன்றதெல்லாம் இல்லை, இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்படி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் தேதி பார்த்தீங்கன்னா 8 தேதிக்குள்ளார உங்கள் தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். காரணம் என்னென்னா 8 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் தான் உட்காந்துருப்பார். குரு கூட சூரியன் கூட உட்காந்துருப்பார். சூரியன்றவர் யார்? மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட. ஏன்னா இன்னைக்கு ஒரு வரவு செலவெல்லாம் நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா சூரியன் மட்டும்தான். ஒவ்வொரு மாதத்தினுடைய வரவு செலவுன்றது நிர்ணயிக்கிறதே சூரியன் தான். அந்த சூரியன் கூட போய் புதன் பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டமும் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகம் சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது இல்லையா? அந்த யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தது உங்கள் வாழ்க்கை. ஆனால் இதுக்கு மேலே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்கள் பயணம் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். காரணம் என்னன்னா இன்னைக்கு சூரியன் புதனும் அவர் கூட குருவும் உட்காந்துட்டார். நவகிரகத்திலேயே பார்த்தா சுப கிரகம் யாருன்னா குரு தான். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவரை தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். அப்போ குரு பகவானோட உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அது குறிப்பாக 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் மாற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடு வாசல் கட்ட முடியும், மண்மனை வாங்க முடியும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை, மண்மனை அமைக்கக்கூடிய இடம் பார்த்தா நல்லா இருக்கணும்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 8ஆம் இடத்துல தான் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவான் போய் 8ஆம் இடத்துல உட்காந்ததுனால கண்டிப்பாக, ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க, நம்ம கூடயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒன்று செய்வாங்க. வண்டி வாங்குவாங்க, காரு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, வீடு மனை ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, போர் போடுறது, கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி நகை நட்டு எடுக்கிறது, சுபகாரியம் பண்ணுறது. அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும், நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தார், எப்படா இதெல்லாம் செஞ்சார், அப்போ அவரோட நேரம் மட்டும் ஏன் நல்லா இருக்குது, நம்ம நேரம் மட்டும் இப்போ இருக்குது, இந்த கேள்வியெல்லாம் வரும். அந்த 8ஆம் இடத்துல தான் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா இந்த ஆணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட மேசராசியில் 8வது வீட்டில் தான் இருப்பார். சரிங்களா? அப்படி உட்காந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சுக்கிர பகவான் 8ஆம் இடம் உட்காந்ததுனால மண்மனை சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் எடுக்கிறது,
ரெண்டாவது ஏதாவது புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. அப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்காரும் போது என்ன பண்ணிடுவார்னா உறவுகளுக்குள்ளார தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துருவார். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மங்களக்காரகன். ரெண்டாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் யார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னா செவ்வாய் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் தொழில் நல்லா இருந்து ஓரளவுக்கு அந்த நல்ல அடுத்த கேட்டகரிக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு யாருன்னா செவ்வாய் பகவான் தான். அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்ததுனால பொறுமையாக செயல்படுறது நல்லது. மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒரு காரியம் செய்யலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காரியத்தை கண்டிப்பாக மறந்துடுங்க. அதாவது நான் இருக்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு யாராவது சொல்லி மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் கொஞ்சம் டிலே ஆகும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானும் 10ல் உட்காந்துருக்கிறாரு. மெயினாக எல்லா கிரகமும் 10ல் உட்காந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் குரு மட்டும் 10ல் போய் உட்காரவே கூடாது. ஏன்னா பழமொழியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ல் குரு உட்கார்ந்தால் பதவி கூட பறிபோகும்ட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்து வேலை செய்கிறதுலேருந்து ஐடி கம்பெனி வேலை செய்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும், பிரச்சனை வந்திருக்கும், தானாகவே வேலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஏன்னா 10ல் இப்போ குரு வந்திருக்கிறதுனால அதாவது முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது கண்டிப்பாக அது நல்லது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்த காலகட்டம் சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பார்வை 3, 7, 10. அப்போ சனி பகவான் 7ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடமா சனி பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் விலகி திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா இன்னைக்கு சனி பகவான் தொழிலுக்கு தான் பாதகம் பண்ணுவார தவிர உடல் உபாதிகளுக்கு தான் சிரமத்தை கொடுப்பார தவிர ஆனால் திருமணத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் தடை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கவே மாட்டார், சரிங்களா? அதனால் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் உட்காந்து உங்களுடைய ராசியை டைரெக்டாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம், செய்யலாம், தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும். பிள்ளைங்களோட படிப்பு இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லை தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மாற்றம் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதம் ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.